ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடலை மாவு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 3 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாவை நீளமாக கீறி போட்டிருக்கேன். அது கூட கருவேப்பிலை காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கி வரும்போது இது கூட நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். இதுக்கு ரொம்ப மசாலாலாம் தேவைப்படாது, சும்மா 2 தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன சேர்த்து பண்ணோம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்திருக்கனால மிளகாய்த்தூள் பார்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். மிளகாய்த்தூள், மஞ்சள் 2 தான் சேர்த்துறோம். நல்லா இந்த வெங்காயத்து கூடயே நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீங்கள் நீளமாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு 3 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி. சின்னதாக இருந்தால் ஒரு 4-5 சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வரணும். இந்த தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தக்காளி வேகிறதுக்காக நல்லா சுருண்டி வரணும். தக்காளியெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி சாரெல்லாம் நல்லா இதாகிடுச்சு. கரண்டி வச்சு இப்படியே நம்ம மசிச்சு விட்டுடலாம் தக்காளி. இப்போ சிம்மில் வச்சுட்டு வேறு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். சேர்த்திட்டு இது ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்பூனோ இல்லை கையிலையோ இல்லைன்னா விஸ்கோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அடிக்கணும். நல்லா பீட் பண்ணணும், அடிக்கணும். கட்டி இருக்கக்கூடாது. கட்டிக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு குழம்பு மேலே அந்த கட்டி அப்படியே மிதக்கும், கட்டியாக மிதக்கும். அதனால் கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா அடிக்க நுர மாதிரி வரும். இப்போ நான் இது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை அந்த கிரேவியில் ஊற்றிடலாம். நம்ம அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா இது கூடயே சேர்த்திடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் இருக்குதான்னு கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சோன்னையும் கலர்லாம் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரும். ரொம்ப கொதிக்கக்கூடாது மற்ற குழம்பு மாதிரி. சும்மா சீக்கிரமாக இது கொதிச்சிடும். லைட்டாக கொதிச்சா போதும். இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இது இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க பேர். ஒரு ஊரில் கடலை மாவு சாம்பார்பாங்க, ஒவ்வொரு ஊரில் பாம்பே குருமாம்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட இட்லி தோசைக்கு கடலை மாவு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.